காலையில் நம்முடைய சிந்தனைக்காக 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே நாம் 13வது வசனத்தை கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே நாம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. என்ன சூழ்நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலுக்குள்ளே வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுது அவர் போனார், அது என்ன என்று சொல்லி இந்த வசனம் அநேக மக்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. சிலர் இதை வைத்து சொல்லுகிறார்கள், நீங்க பாவம் செய்தால் ஆவியானவர் வெளியே போய்விடுவார் என்று சொல்லுகிறார்கள். அதனால ரட்சிப்பு இழந்து போய்விடும் என்றும் இதை குறித்து சொல்லுகிறார்கள். உண்மையாகவே இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறதா? சவுல் ரட்சிப்பு இழந்து போனானா? சவுல் ராஜாவாய் இருந்தவன் எதை இழந்தான் என்பதை சில காரியங்களை பார்க்கலாம். அதே வேளையில புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கும் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த சத்தியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் கவனிக்கலாம். இதே 1 சாமுவேலின் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நாம் வருவோம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனம். சவுல் தான் இஸ்ரவேலின் 1வது ராஜாவாக இருக்கிறார். தேவன் அந்த சவுல் என்ன பண்ணுகிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். எதை தேடிக்கிட்டு வந்தார்? அவர் கழுதையை தேடிட்டு வந்தார். கழுது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி தேடிக்கொண்டு வந்தவர் கடைசியில் ராஜாவாக திரும்பி வீட்டிற்கு போகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதை வாசிக்கிறேன், 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அதெல்லாம் சொல்லப்படவில்லை, ஆனால் அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறதை அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார். சாமுவேல் ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு மனுஷன். அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியாக அந்த தேசத்தில் இருக்கிறார். இப்பொழுது 1வது மனுஷனை, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை அபிஷேகம் பண்ணி அவனை முத்தம் செய்து என்ன காரணத்துக்காக அபிஷேகம் பண்ணினார் என்பதையும் இங்கே சொல்லிவிடுகிறார். கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்கிறார். தலைவன் சொல்கிறார். ஒருவேளை ராஜா என்ற பதம் அந்த இடத்துல பயன்படுத்தப்படவில்லை, ஆனால் தலைவன், அந்த ஜனங்களை வழி நடத்துகிற ஒருவனாக தெரிந்து கொள்ளப்படுகிறார். 6ஆம் வசனத்துக்கு வரலாமா? எல்லாவற்றையும் பார்க்க நேரமில்லை, ஆனால் குறிப்பாக சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு எதுவாக நாம் பார்க்கலாம். 6வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். சாமுவேல் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்று சொல்கிறார். என்ன சூழ்நிலை சொன்ன தேவைப்பட்டால் நீங்க மேலே வாசித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சொல்கிறார். இந்த பதம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆவியான வருவார், அவன் என்னவாக மாறுவானாம்? வேறு மனுஷனாக மாறுவான். இவ்வளவு நாள் இருந்த சவுல் அல்ல இனிமேல் இருக்க போகிறது என்பதுதான் பொருள். ராஜாவாக அவனுடைய பொசிஷன் மாறப்போகிறது, அது ஒரு காரியம். ஆனால் மனிதனே மாறப்போகிறார், சவுலே மாறப்போகிறார், அது அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். 10வது வசனத்துக்கு வரலாமா? 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 9வது வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். பாருங்களேன், அங்கேயும் இந்த பதம் அழகா இருக்குது. சாமுவேல் விட்டு கிளம்பின உடனேயே தேவன் வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் இந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்த வாழ்க்கையில பிரஸ்தாவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுது சாட்சிகளா இருப்போம்? பலன் அடைவோம், இல்லையா? பலன் அடைவோம். பலவீனர்கள் தானே நானும் நீங்களும் பலவீனர்கள், ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாதவர்கள்,
தேவன் எதிர்பார்க்கதை செய்ய இயலாதவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? பலன் அடைகிறோம், சாட்சிகளாக மாறுகிறோம் சொல்லி புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். சரி, அது இருக்கட்டும். அதன் பின்பதாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ சவுலுடைய வாழ்க்கையிலே இன்னும் மாற்றங்கள் இங்கே சொல்லுகிறார். சாமுவேல் சொல்கிறார், நீ வேறு மனிதனாவா என்று சொல்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வேறொரு இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு இருதயத்தை கொடுத்தார்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஞானம் உள்ள இருதயம். எதுக்காக ஞானம் இப்ப தேவை சவுலுக்கு? மக்களை நினைத்து. ஏன்னா வேறொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இவ்வளவு நாள் அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? ஒரு குறிப்பு வாசிக்கலாமா? 11வது அதிகாரத்தை பாருங்களேன், 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 11:5 இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வயல்ல உழுதுட்டு வயல் வேலை செஞ்சுட்டு மாடுகளை பத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறார். அது என்னன்னு சொல்லி அப்புறமா பார்க்கலாம். அப்ப சாதாரணமான இப்ப சவுலுக்கு அரண்மனை எல்லாம் கிடையாது. சாமுவேல் அபிஷேகம் பண்ண உடனே திருப்பி அவர் எங்க போயிட்டாரு? தன்னுடைய ஊருக்கு திரும்பி போயிட்டார். ஊருக்கு திரும்பி போனவர் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு சிங்காசனம் செஞ்சு அதுல ஏறி உட்கார்ந்து இருப்பாரா? இல்ல, அவர் வழக்கம் போல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். வேலை செய்து கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பண்ணது உண்மைதான், ராஜாவாக்கினது உண்மைதான். அந்த அவனுக்கு உள்ளே ஒரு புதிய இருதயத்தை தேவன் கொடுத்தார் என்பது இங்கு வேதம் சொல்லுகிறது. ஆனா அது வெளியிலே தெரிய வேண்டுமே என்று சொன்னால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளோடு கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணினார்? தீர்க்கதரிசனம் உரைத்தா, தேவனுடைய வசனத்தை வார்த்தைகளை பேசினான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஜனங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம், பழமொழியே வந்துருச்சு. 12ஆம் வசனம் கடைசியில் பாருங்க, ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனா என்பது பழமொழி ஆயிற்று. ஏன்னா சவுல் தீர்க்கதரிசி கிடையாது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இப்பொழுது சவுலும் ஒரு தீர்க்கதரிசியா என்ற பழமொழியே வந்துருச்சு. வாழ்க்கையிலே தேவன் வேறொரு இருதயத்தை கொடுத்தார் சொன்னா, இப்பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஒரு பணியை கொடுத்தாரோ அதை புரிந்து கொள்ளவும் அதை குறித்து செயல்படவும் தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தார்? வேறொரு இருதயத்தை கொடுத்தான்னு சொன்னா அதை செயல்படக்கூடிய ஒரு பலனை கொடுத்தார். ராஜானாலே என்னன்னு தெரியலையே அப்படின்னு அல்ல, ராஜாவுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தை, ராஜா செயல்படக்கூடிய அந்த தன்மைகளை தேவன் கொடுக்கிறார். உதாரணத்தை பார்க்கலாம். 11வது அதிகாரத்துக்கு வருவோம். 11வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சவுல் அங்கே செயல்படுகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். 11வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணோம், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். இப்ப அம்மோனியன் அங்கே கீலேயாத்தின் மனுஷரை யாபேசை முற்றுகை போட்டுட்டான். உடனே யாபேஸ் மக்கள் என்ன சொல்றாங்க? ஐயா, உங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். என்ன உடன்படிக்கை? உங்களை நாங்க சேவிக்கிறோம், நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்போம், நீங்க சொல்றது செய்வோம், எங்களை கொன்றாதீங்கன்னு சொல்றான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 2ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாரும் மேலும் நிந்தையை வரப்பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அவன் சொல்றான், உங்களோட உடன்படிக்கை பண்ணுவேன்ப்பா, ஆனா உடன்படிக்கை அடையாளம் என்ன? உங்க வலது கண்ணை பிடுங்கிருவேன் அப்படி சொல்றான். அப்ப ஜனங்கள் பயந்துட்டாங்க. யாபேசின் மக்கள் பயந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி எல்லாருக்கும் போகிறது. அப்பதான் சவுலும் மாடை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறார். அதான் 5ஆம் வசனத்தை வாசித்தோம் இல்லையா? எல்லா செய்தியும் எல்லாருக்கும் வந்துருச்சு. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து ஜனங்கள் அழுகிறதின் முகாந்தரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. சவுலும் அந்த செய்தியை கேள்விப்படுகிறார். சவுலும் சேர்ந்து உட்கார்ந்து அழுதாரா? அடுத்த வசனத்தை பார்க்கலாம். 6வது வசனம். சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கி நின்றான், அவன் மிகவும் கோபம் உண்டவனானான். யார் மேலே கோபம்? இந்த அம்மோனியருக்கு மேலே கோபம் வந்தது. ஏன் சொன்னா, இவன் யாரா இருக்கிறான்? ராஜாவா இருக்கிறான். ராஜான்றதுனால கோபப்படல, அந்த உணர்வை தேசத்துக்காக அவன் கோபம் உண்டவனாக, எதிரிகளின் மேலே கோபம் உண்டவனாக மாறுகிறான். இதாங்க பலன். ஒரு உலகத்திற்குள்ளே நாம் போகும் பொழுது, மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது, இவ்வளவு காலம் அவங்க கழுத்தில் இருந்த நகையை பார்த்திருப்பீங்க, கட்டின சேலையை பார்த்திருப்பீங்க. ஆனால் ஆண்டோடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற வேளையில நீங்கள் எதை பார்ப்பீங்க? அவங்க ஆத்துமாவை பார்க்க வேண்டும், அவனை ஒரு மனிதனாக பார்க்க வேண்டும்,
அவன் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். அதுதாங்க ஆண்டவருக்காக சாட்சிகளாக மாறுகிறோம். உணர்வற்றவர்களாக இவ்வளவு காலம் அலைந்து திரிந்த நாம் தேவன் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் பலன் அடைகிறோம். இவ்வளவு காலம் பயந்தாங்கோழிகளாக இருந்திருக்கலாம். ஆண்டவருக்காக நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளவே வெட்கமும் பயமும் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? பலப்படுகிறோம். ஆண்டவருக்காய் செயல்பட ஆரம்பிக்கிறோம். சாதாரணமான சவுல் எல்லாரையும் போலதான் வயலிலே வேலை செய்து விட்டு எல்லாரையும் போல மாட்டி ஓட்டி கொண்டு வருகிறான். எல்லாரும் அந்த செய்தியை கேள்விப்பட்டார்கள். எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் சவுல் மாத்திரம் என்ன பண்ணுகிறான்? வைராக்கியம் கொள்ளுகிறவனாக இருந்து என்ன செய்தான் பார்க்கலாமா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சும்மா கோபம் மட்டும் வந்தா போதாது. 7வது வசனம், ஓரினை மாட்டை பிடித்து. யார் மாட்டை பிடிச்சிருப்பாரு? நிச்சயமா அவனுடைய மாட்டை தான் பிடித்திருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற மாட்டை பிடிச்சிருக்க மாட்டார். சரியா? ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகளின் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். ஜனங்களை ஒன்று கூட்டி விட்டு அனுப்புறது. அதுக்காக என்ன செஞ்சான்? தியாகம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அவனுடைய மாட்டை பிடித்து துண்டங்களாக போட்டு ஸ்தானாபதிகளின் கையிலே கொடுத்து கொண்டு போப்பா, ஒவ்வொரு ஊரா கொண்டு போ. யார் ஒருவன் சவுலின் பின்னதாகவும் சாமுவேலின் பின்னதாகவும் புறப்பட்டு வரவில்லையோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படிதான் செய்யப்படும் என்று சொன்ன உடனே அங்கே வாசிக்கிறோம், சவுல் போட்ட கட்டளையினால ஜனங்கள் புறப்படலையா? என்ன நடந்துச்சு பாருங்க. 7வது வசனம் கடைசியில, கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். எவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்க. இந்த சவுல் இவ்வளவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கழுதைக்காக தேடிட்டு அலைஞ்சவர் தான் இல்லையா? ஒரே ஒரு கழுதையை தொலைஞ்சு போச்சு சொல்லி ஊரெல்லாம் தேடிட்டு அலைஞ்சு வந்தவர் இப்பொழுது தன் கையில் இருந்த மாடுகளை வெட்டி, ஓரினை மாடுகள் தான் 2 மாடுகளை அங்கே வெட்டி துண்டங்களாக போட்டு அனுப்புகிறான். அங்கே ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். 11வது வசனத்தை வாசிக்கலாமா? மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து, பாருங்களேன், அந்த பிளான்லாம் யார் கொடுக்கணும்? தேவன். இவ்வளவு நாள் அந்த பழக்கம் இல்லையே. படைத்தலைவனும் அல்லவே இவன். 3 படைகளாக வகுத்து கிழக்கு வெளுக்குத்து வரும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்கள் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள். பயங்கரமான வெற்றியை தேவன் கொடுக்கிறார். இவன் அபிஷேகம் பற்றின அடையாளம் வந்துருச்சா? இவனுக்குள்ளே ஆவியானவர் இறங்கினதற்கு அடையாளம் தெரிந்து விட்டதா? அங்கே ஆண்டவர் இவனை பலப்படுத்தி விட்டார். இவனை ராஜாவாக்கினது மட்டுமல்ல, ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து தேவன் அவனை பலப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் என்று சொன்னாலே செட் அபார்ட், பிரித்து எடுத்தல். சாதாரணமான மனிதனாய் இருந்த ஒருவனை ஜனங்களுக்கு தலைவனாக தேவன் அவனை பிரித்து எடுத்தார். பிரித்து எடுத்து விட்டார். பிரித்து எடுத்த அடையாளமாக அவன் தலையிலே அங்கே தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் மேலே ஆவியானவர் இறங்குகிறவராக இருக்கிறார். அவனை பலப்படுத்துகிறார். இவ்வளவு நாளாக அவன் சாதாரணமான சவுலாக இருந்தவன் இப்பொழுது ராஜாவாக அவன் செயல்படுகிறான். அவன் வேறு மனுஷன் ஆவான்னு சொல்லி சாமுவேல் சொல்கிறான். அவனுக்கு வேறொரு இருதயத்தை தேவன் கொடுத்தார். ஜனத்திற்காய் செயல்படுகிற ஒரு அற்புதமான மனுஷனாக அங்கே மாறுகிறவனாக இருக்கிறார். 13வது அதிகாரத்துக்கெல்லாம் சவுலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு காரியம் அவனுடைய கீழ்ப்படியாமைதான். 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது நடைபெற்ற நிகழ்ச்சி தான் 13வது அதிகாரம். அதில் ஆண்டவர் அங்கே பெலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக தேவன் சொல்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தில், பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். பெருங்கூட்டம் பெலிஸ்தர் வந்துட்டாங்க. இப்ப அவளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும்.
ஜனங்களை கூட்டி சேர்த்து விட்டான் இப்பொழுது. ஆனால் சாமுவேல் சொல்லிட்டார் 7 நாள் பொறுத்துரு என்று சொல்லுகிறார். 7 நாள் பொறுத்தான். ஆனால் சாமுவேல் வருவதற்கு முன்பதாக ஒரு செய்யக்கூடாத காரியத்தை சவுல் செய்தான். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். கில்காலில் பெலிஸ்தர் தனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லியிருந்தாரோ அந்த காரியத்தை அவன் செய்தான். அதாவது ராஜா ராஜாவாக இருக்க வேண்டும், ஆசாரியர்கள் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஒழுங்கு அது. ஆசாரிய பணியை ராஜாக்கள் செய்ய முடியாது. ராஜாவின் பணி ஆசாரிகளும் செய்கிறதில்லை. அவருக்கு தேவன் பணியை கொடுத்திருக்கிறார். விசேஷமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையாக நின்று பணி செய்கிற அந்த ஆசாரிய பணியை தேவன் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தாருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இவன் என்ன பண்ணினான்னு சொன்னான், அங்கே வார்த்தையை பார்த்தா துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனாலே நான் இப்படி சொல்லிக் கொண்டு வருகிறதை நீங்கள் கவனமாய் கவனித்துக் கொண்டு வர வேண்டும். 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டார். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உன்னை விட்டுட்டு வேறொரு ஆளை தெரிந்து கொண்டு விட்டார் என்று சொல்லியும் விடுக்கிறார். ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி. தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல சவுலினிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் என்ன? கீழ்ப்படிதல். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆவியானவராலே இவன் ஆளுகை செய்யப்படுகிற ஒரு மனுஷன் தான். அதுதான் 11வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். ஆவியானவராலே ஆளுகை செய்யப்படுகிறவன் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு மனுஷன் தான். ஒருவேளை சாமுவேலின் மூலமாக பேசலாம், அல்லது 11வது அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு கோபம் உண்டதே, தேவன் அவனுக்கு ஒரு எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி உணர்வை கொடுத்தாரே, அது போல இருக்கலாம். எப்படியானாலும் ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக நின்று சவுல் செயல்பட வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். காரணம், தேவன் அந்த மனுஷனை அபிஷேகம் பண்ணி பிரித்தெடுத்தார். அவனை வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுதோ சவுல் மதியீனமான காரியத்தை செய்து விட்டான். ஒருவேளை சொல்லலாம், என்னங்க பண்றது, சூழ்நிலை அப்படி, சாமுவேல் கொஞ்சம் தாமதம் வந்துட்டாரு, இந்த நெருக்கம் வந்துருச்சு, யுத்தம் வரப்போகிறது, ஜனங்கள் சிதறிக் கொண்டிருக்கிறாங்க, அதான் சவுல் சொல்லுகிற காரணங்கள். ஆனாலும் கூட தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் மாறி போக முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம எவ்வளவு சீரியஸாக எடுக்கிறோம் என்பது தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அநேக காரியங்களை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது கிருபையின் காலம் என்று சொல்லி எண்ணி நாம் அநேக நேரத்தில் தேவனுடைய வசனத்தை ரொம்ப சாதாரணமாக எடுக்கிறோம். நேற்று தினத்தில் இதை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது யோசித்தவருக்கார், ஆண்டவரே நான் உண்மையாகவே உம்முடைய ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக நின்றுதான் செயல்படுகிறேன்னா? சில சந்தேகமே வந்துடுது. ஆண்டவரே பயமாக இருக்கிறது, பயமாக தான் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது உண்மைதான். நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்கிறோமா? வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்த பொழுது அவருடைய மனைவி பிள்ளைகள் மரிக்க ஆரம்பித்தார்கள். அவரே குழி தோண்டி புதைக்க வேண்டியதாயிற்று பிள்ளைகளை. வேறு யாரும் அவருக்கு உதவி இல்லை. மனைவியும் பைத்தியமாகிவிட்டார். எதிர்பார்த்த பணம் அவளுக்கு இல்லாதபடியினாலே வறுமையும் ஏற்பட்டு விட்டது. அந்த சூழ்நிலையில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய உற்சாகத்தினாலே இந்தியாவுக்கு வந்து விட்டேனா, அல்லது தேவனுடைய திட்டத்தின்படிதான் நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேனா என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி எழும்பிச்சு. எல்லாருடைய மனதிலும் அந்த கேள்வி எழும்ப வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கவனமும் ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பயம் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வது எப்படி? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானுடைய வசனம் நமக்கு இருக்கிறது. நேற்று தினத்தில், நேற்று 2 நாளைக்கு முன்பதாக ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தப்ப, ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் அடியடியாக தான் நம்மை வழிநடத்தி கொண்டே போவார். இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள்
ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார், அந்த வரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே தேவன் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லி சில காரியங்கள் சொல்றாங்க. உனக்காக இப்படியெல்லாம் நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். தேவன் அப்படி செய்கிறதே இல்லை. தேவன் நம்மை அனுதினமும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ப்ளூ பிரிண்ட் கொடுக்கறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையை பற்றிதான ஃபுல் ப்ளூ பிரிண்ட் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு அடியாக நம்மை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு அடியாக நாம் அவரை சார்ந்துதான் போக வேண்டும். தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். நாளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க சிலத்தில் என்னால் சொல்ல முடியாது. இது எப்படி போய் முடியும் தெரியாது. தேவன் இன்றைக்கு என்னை செய்ய சொல்லியிருக்கிறார், நான் செய்கிறேன். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறான். எதற்கு நேராக? சமுத்திரத்துக்கு நேராக. சிலர் கேட்டிருக்கலாம், எப்படிப்பா கடக்க போற, ஏன்பா இங்கிட்டு வந்தேன்னு சொன்னா ஒரே ஒரு பதில் தான், ஆண்டவர் எப்படி போக சொன்னார். மீதி ஒன்றுமே மோசைக்கு தெரியாது. இந்த பக்கம் 2 பக்கம் மலைகள் இருக்கிறது, எதிர்பக்கம் சமுத்திரம் இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பின்பக்கம் யார் வந்துட்டு இருக்கிறா? பார்வோன் வந்து கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு விளங்காததுனால கேட்கிறாங்க, எகிப்திலே கல்லறை இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்து சாகடிக்க கொண்டு வந்தான்னு சொல்லி கேட்கிறாங்க. மோசையால பதில் சொல்ல முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையின் அநேக சூழ்நிலைகளிலே இது என்ன, நீ செய்தது சரிதானா என்று சொன்னால் கூட நமக்கு கேள்விக்கு செல்லத்தில் பதில் இல்லை. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அவருடைய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன நோக்கத்தோடு கூட ஒரு காரியத்தை செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து செயல்பட முடியும். ஆனால் சவுலோ எழுதப்பட்ட திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை அவன் மீறுகிறவனாய் இருக்கிறான். மீறினதின் காரணம் என்ன சொன்னான்? நான் ராஜா, நான் எதையும் செய்வேன் என்ற ஒரு அகம்பாவம் அவனுக்குள் இருக்கிறது. அதனால தான் அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறான். துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். 13ஆம் சாமுவேல் சொல்லும் பொழுது, நீ புத்தியீனமாய் செய்தீர், அப்படி செய்ததினாலே தேவன் உன் ராஜ்யத்தை நிலைக்க பண்ண மாட்டார் என்பதையும் சொல்லிவிடுகிறார். 15வது அதிகாரத்துக்கு வரலாமா? 15வது அதிகாரத்திலே மீண்டுமாக ஒரு தவறை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். இங்கே அமலேக்கிய ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக சொல்கிறார். ஆண்டவர் சொன்ன ஆலோசனை என்னவென்று சொன்னால், எல்லாரையும் நீ காலி பண்ண வேண்டும். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 15வது அதிகாரம் 3வது வசனம். இப்பொழுது நீ போய் அமலேக்கிய மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒற்றங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னான். சாமுவேல் அந்த ஆலோசனை சொல்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன, எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஆனா கீழே வாசிக்கலாமா? 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாசை உயிரோடை பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதலானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். ரொம்ப தெளிவா தேவனுடைய வசனம் சொல்லப்படும். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சவுல் சொல்றான், ஜனங்கள் தான் இப்படி செஞ்சுட்டாங்க, நான் இல்லை என்று சொல்கிறான். ஆனா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யார் யாருன்னு சொல்ல சேர்ந்து செஞ்சது? சவுலும் ஜனங்களும். ராஜா உயிரோட வச்சுட்டாங்க. ஆடுகளிலே முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட அவங்களுக்கு மனசு இல்லாம உயிரோட வச்சுட்டாங்க. 13ஆம் வசனம். ஆனா அப்படி செய்து விட்டு என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்கள். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இங்கே அவன் சொல்கிறான், நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் சொல்கிறான். அப்பதான் ஆண்டவர் கோபப்படுகிறவராக இருக்கிறார், ஆண்டவர் வருத்தப்படுகிறவராக இருக்கிறார். சாமுவேல் அதை செய்யவில்லை. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் சொன்ன காரியத்தை கவனிங்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறார், 11வது வசனம், 15, 11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. காரணம் என்ன? என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். தேவன் எதிர்பார்க்கிறார், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அதை அவன் செய்யாமல் போனபடியினாலே தேவன்
அங்கே சவுலை புறக்கணித்து தள்ளினார். 26ஆம் வசனம் கடைசியில் வாசிக்கிறேன். 15-26 கடைசியில, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். இதுதான் நடந்த நிகழ்ச்சி. அதுக்கு பின்பதாக தான் 16வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இன்றைக்கு நாம் வாசித்தோம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதான் சூழ்நிலை. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆவியானவர் உண்மையிலே இறங்கினார், அவன் வேறு மனுஷனானான், வேறு இருதயத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார், அழகான ஒரு யுத்தத்தை நடத்தத்தக்கதான அறிவை கொடுத்தார், ஜனங்களை அழகாய் திரட்டி விட்டான், ஜனங்களை திரட்டி அழகான வெற்றிகளை தேசத்துக்கு கொண்டு வந்தான். இதே சவுல் தான். பின்பதாக அவன் பார்க்கும் பொழுது ஆண்டோடைய ஆலோசனையை விட்டு விலகுகிறவனாக, தன் இருதயத்துக்கு எது நலமென்று பட்டதோ அதை செய்கிறவனாக அவன் மாறுகிறான். தேவனுடைய வசனத்தை மீறுகிறதிலே துணிச்சல் அவனுக்கு இருந்தது. அதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதுதான் ஆவியானவர் அவனை விட்டு விலகினதற்கு காரணமாக இருக்கிறது. விலகினார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்றைக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தது யார்தான்? எத்தனை வருஷம் சவுல் ராஜாவாக இருந்தார்? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஒருவேளை சரித்திரம் உங்களுக்கு நன்றாய் தெரியும், ஆனால் சத்தியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தேவன் நமக்கு இதை எழுதி கொடுத்திருக்கிறார். 40 வருஷம் சவுல் ராஜாவாக சிங்காசனத்திலே அமர்ந்திருந்தான் என்பது உண்மைதான். சொல்லப்போனால் நான் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தேன். எத்தனை வருஷத்தில் ஆண்டவனே அவன் மேலே வேதனைப்படுகிறார்? 1 வருஷம். 2வது வருஷம் ஆட்சி ஆரம்பிக்கும் போதே அவன் மேலே ஆண்டவர் வேதனைப்பட ஆரம்பிக்கிறான். அவன் ஆண்டு கீழ்ப்படியாமல் போனான். ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்டு சொல்லிட்டார், அவனை நான் புறக்கணித்து தள்ளினேன். ஆவியானவர் அவனை விட்டு விலகி விட்டார் என்று சொன்னால், ஆவியானவர் எதற்காக சவுலின் மேலே தங்கினார்? அவனை ராஜாவாக ஏற்படுத்தினபடினாலே. எதற்காக தங்கினார்? அவனுக்கு வேறொரு இருதயத்தை கொடுக்கும்படியாக, ராஜாவாக செயல்படும்படியான பலனை கொடுக்கும்படியாக, தேவன் அவன் தேசத்தை மீட்கத்தக்கதாக சில காரியங்கள் செய்யும்படியாக அவன் மேலே தங்கினார். ரட்சிப்புக்காக தங்கவில்லை. சரியா? புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அவர் நமக்குள்ளே வந்து தங்குகிறார், வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள்ளே வருகிறார். அது நம்மை ரட்சிக்கும்படியா. பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஆண்டவர் தங்குகிற ஆவியான தங்க வெள்ளை, வாசம் பண்ணவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட சில மனிதர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளே அந்த பணியை நிறைவேற்றும்படியாக தேவன் அங்கே வாசம் பண்ணினார். இப்பொழுது ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினதின் காரணம் என்ன சொன்னா, இனிமேல் ஆண்டவரை பொறுத்தவரை அவன் யார் அல்ல, ராஜா அல்ல. வேறு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னா, இனிமேல் ஆவியானவர் தன் தேசத்தை ரட்சிக்கும்படியாக அவன் மூலமாய் செயல்பட போகிறது இல்லை. விளங்குகிறதா? ஆவியானவர் இனிமேல் அவன் மூலமாக செயல்பட போகிறதில்லை. அதனாலே அவனை விட்டு விலகுகிறவராக இருக்கிறார். இதான் இங்கே நடந்த ஒரு காரியம். தேவனால் இனிமே அவன் பயன்படுத்தப்பட போகிறது. சிங்காசனம் இனிமேல் அவனுக்கு தான் இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு பின்பதாக தான் அவன் மரிக்கிறான். பின்பதாக அந்த சிங்காசனத்திலே தாவீது வந்து அமரப்போகிறான். ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக தேவன் அவனை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டார். புதிய பாட்டுக்கு வரலாமா? தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அற்புதமான ஒரு அழைப்பு. மறந்துடாங்க, சவுலை தேவன் தெரிந்து கொண்டது எத்தனை மகத்துவமோ அதே போல தேவன் என்னையும் உங்களையும் இன்றைக்கு தெரிந்து கொண்டது மகத்துவமான காரியமா இல்லையா? உங்களையும் என்னையும் என்னவாக தெரிந்து கொண்டிருக்கிறார்? பிள்ளைகளாக, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். சவுலுக்கு ஒரே ஒரு பணி தான், என்ன? ராஜா. ஆசாரிய பணியை செஞ்சதுனால தான் அவனை பிடிச்சி தள்ளிட்டார். ஆனால் இன்றைக்கும் நம்மை தேவன் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் தெரிந்து கொள்ளுதலை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் தான் புதிய ஏற்பாட்டின் அழைப்பாக இருக்கிறது. ஒரு சிலரை அல்ல. இன்றைக்கு யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனால் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தெரிந்து கொள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மன்னிக்கும். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம்
21வது வசனம். முதல் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. யார் எழுதுறது இந்த புத்தகத்தை? பவுல் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? கொரிந்து சபை மக்களுக்கு எழுதுகிறார். அப்ப எழுதுகிறார், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஒரு சிலரை தேவன் அபிஷேகம் பண்ணவில்லை, ஊழியர்களை மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களை மட்டுமல்ல. பவுல் அங்கே சொல்கிறார், உங்களோடு கூட எங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். யார் அபிஷேகம் பண்ணினது? நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணினார். 1 யோவான் கூறலாமா? 1 யோவான் எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எதற்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணினார்? ஒரு நம்மை ராஜாக்கள், ஆசாரியர், அவருக்காக பணி செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். மறந்துடாங்க, அவருடைய பணியை இந்த பூமியில நிறைவேற்ற அழைத்திருக்க. நம்ம அப்படியே பரலோகத்தில் கொண்டு போறதுக்காக கிடையாது, பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் இந்த பூமியிலே அவருக்காக நாம் செயல்படும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதனால 20ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் சொல்கிறார். 27ஆம் வசனம் வாசிக்கலாமா? அதே அதிகாரம் 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இன்னைக்கு அபிஷேகன்ற வார்த்தை அனாவசியமா பயன்படுத்தப்படுகிறது. எங்க பார்த்தாலும் அபிஷேகம் அபிஷேகம் அப்படி சொல்றாங்க. அபிஷேகம் எத்தனை முறை நடைபெறும்? ராஜாவை எத்தனை முறை அபிஷேகம் பண்ணினார்கள்? ஆசாரியனை எத்தனை முறை அபிஷேகம் பண்ணினார்கள்? ஒரே ஒரு முறை தான். நானும் நீங்களும் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்படும்படியா ஒரே ஒரு முறை தான் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கிறதா, அழிந்து போகிறதா? நிலைத்திருக்கும். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவராலே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் என்னதான்? பரிசுத்த ஆவியானவர். தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அன்றைக்கு எண்ணெய் தைலத்தை ஊற்றினார்கள், இன்றைக்கு தேவன் எண்ணெய் ஊற்றினார் நமக்குள்ளே. பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அவரே அந்த அபிஷேகமாக இருக்கிறார். அவரே அந்த முத்திரையாக இருக்கிறார். அவரே அச்சாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை எடுத்துக்கொள்ளும் நாள் வரைக்கும் யார் நம்மோடு கூட இருக்க போகிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ண போகிறார். அவர் வாசம் பண்ணுகிறபடினாலே இங்கே அத 27ஆம் வசனத்தை முழுமையா வாசிக்கலாமா? அவராலே நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அதுன்னு சொல்லியிருக்கே. எது? ஆவியானவர். சரியா? இந்த இடத்துல ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு போதிக்கிறார். அவர் போதிக்கிறபடியே இதில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்கள். யோவான்ல வாசிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். எது சத்தியம்? இதுதாங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்கு. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் நம்மை வழி நடத்துகிறார். இதுக்கு மிஞ்சி பரிசுத்தாவியானவர் பேசுவாரா? இதற்கு மிஞ்சி பேசவே மாட்டார். ஏன் சொன்னா அவர் எழுதப்பட்டிருக்கிறது எதுவோ அதை தான் நமக்கு விளக்கி காட்டுகிறவராக இருக்கு. அதனால ஒருவேளை போதகர் இதுக்கு மிஞ்சி பேசினார்னு வச்சுக்கோங்க, இதுல இல்லாத பேசினார்னா அதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வசனம் அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தேவனுடைய தீபமாக இருக்கிறது. அதை நமக்கு கொடுக்கிறார். எதற்காக தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கப்படுகிறது? இங்க சொல்லிட்டா அதுல நிலைத்திருங்கன்னு சொல்லி. எதற்காக நமக்கு போதிக்கப்படுகிறது? காலியா இருக்கிற மண்டையை நிறைக்கிறதுக்காகவா? அதற்கு நாம் கீழ்ப்படிவதற்காக தான். அது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா? அவசியம் இல்லையா? அவசியமாக இருக்கு. தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமக்கு எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். ரோமர் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில நிமிடங்களில் நான் முடித்து விடுவேன், நன்றாக கவனித்துக் கொண்டே பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம்
முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சில வார்த்தைகள் நமக்கு ஒருவேளை நமக்கு விளங்குவது கடினமாக இருக்கலாம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இப்பொழுது நம்மை நடத்துகிறது யார்? நடத்த வேண்டியது யார்? ஆவியானவர். சரியா? முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடக்கிறது என்று சொன்னால் இதுதான் மாம்சம் இல்லையா? சரீரமும் மாம்சமும் மனசும் மாம்சம் விரும்பினபடியிலே முன்பு நடந்தோம். ஏன் மனசு என்ன சொல்லிச்சோ, எனக்கு எது விருப்பமா இருந்துச்சோ, எது எனக்கு சுகமா தெரிஞ்சிச்சோ அந்த வழியில நான் முன்பு நடந்தேன். அதான் மாம்சத்தின் வழியிலே நடக்கிறது. ஆனா ஆவியின்படி நடக்கிறது என்று சொன்னால் எனக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறாரே இந்த ஆவியானவர், அவர் எனக்கு சொல்லுகிறபடி நான் நடக்க வேண்டும். அதுதான் தேவனை எதிர்பார்க்கிற காரியம். அவர் எனக்குள்ளே இருந்து என்னை போதிக்கிறார். ஆனால் இது சரி, இது தவறு என்று சொல்லுகிறார். என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அதிலே நான் நடக்க வேண்டும். 9ஆம் வசனத்துக்கு வரலாமா? அதே ரோமர் 8வது அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா யோசித்து பாருங்களேன். நீங்களும் நானும் நடக்கிற அந்த வாழ்க்கை எது நம்மை நடத்துகிறது? பழைய அனுபவங்களா அல்லது தேவனுடைய வசனமா? ஏன் இந்த காரியத்தை செய்கிறீர்கள்? ஏன் இந்த காரியத்தை நாம் செய்கிறதில்லை? சில காரியங்களை நாம் செய்கிறதில்லை, சில காரியங்களை நாம் செய்கிறோம். அதை செய்வதற்கு காரணம் நம்முடைய உணர்வுகள் அல்ல, தேவனுடைய ஒழுங்குகள். தேவன் நமக்கு தெளிவாக நம்மை வழி நடத்தும் பொழுது அதன்படி நாம் நடக்க வேண்டும். இங்கே சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஒரு சில பக்கங்களுக்கு கடந்து போகலாமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்கு வரலாம். அப்படி ஒரு 4-5 பக்கம் கடந்து வந்தீங்கன்னா வந்துடும். பவுல் வந்து கொரிந்து சபைக்கு தான் எழுதுகிறார். கொரிந்து சபை மக்கள் விசுவாசிகளா? விசுவாசிகள் இல்லையா? விசுவாசிகள் தான். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். முதல் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரன் தான் சொல்கிறார், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. விசுவாசிகள் தான், ஆனா எப்படி இருக்காங்க? மாம்சத்துக்குரியவங்கள மாதிரி இருக்கிறாங்க. ஆவியான வழியில நடக்கல, அவங்க மனசு பட்டபடியில் நடக்கிறாங்க. 2ஆம் வசனம். நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அது ஆவியானவர். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னா, ஆவியானவர் பேசுறதை எனக்கு கேட்கவே இல்லையே, ஆண்டவர் என்ன வழி நடத்துறது எனக்கு தெரியலையே என்ற பிரச்சனை இருக்குது. ஏன்னா அதுல நமக்கு என்ன இல்லை? பழக்கம் இல்லை. வேத வசனத்தை வாசித்தா அது என்னோட கூட பேசுகிறது போல எனக்கு தெரியவில்லை. அதுல என்ன சொன்னா நமக்கு பழக்கம் இல்லை. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நம்மில் சிலர் இன்னும் எப்படி இருந்துகிட்டு இருக்கோம்னா அடிப்படை காரியங்களிலே தடுமாற்றம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பழக்கம் வேண்டும், வேத வசனத்திலே பழக்க வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்கிறது, தேவன் இதை என்ன செய்வார், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உடனடியாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி வேண்டும், ஒரு முதிர்ச்சி நமக்குள்ளே வர வேண்டும். ஆனா இந்த மக்களுக்குள்ள என்ன இல்லையா? குழந்தைகளா இருக்கிறாங்க. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி பேச முடியாம பவுல் திகைக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். எப்படி நடக்கிறாங்க? எல்லா உலகத்தின் மக்கள் நடக்கிறது போலவே இந்த விசுவாசிகளும் நடக்கிறார்கள். தேவன் அவர்களை வழி நடத்தவில்லை, அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதான் ஒரு பரிதாபமான நிலைமை. சவுல் அப்படிதான் நடந்தார். சவுல் அப்படி நடந்த பொழுது ஆவியானவர் அவனை விட்டு
விலகினார்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு சில விசுவாசிகள் எப்படி நடக்கிறான்னு சொன்னா, ஆண்டோடைய ஆலோசனை அவங்க கேட்கிறதே இல்லை, கேட்டு பழக்கமும் இல்லை. அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு படுகிறதோ, உலகத்தின் அவனுடைய நண்பர்கள், அவருடைய நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு நடக்கும் காரியம் என்ன? ஆவியான நம்மை விட்டு விலகி விடுவாரா? ஆவியான நம்மோடு கூட தங்கி இருப்பாரா? சங்கீத புஸ்தகத்துக்கே மறுபடியும் வரலாம். 51வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அங்கே கதறுகிற காரியத்தை பார்க்கிறோம். பத்சேபாளோடு கூட பாவம் செய்த தாவீது ஒரு வருஷம், ஏறக்குறைய ஒரு வருஷம் அதை மறைத்து வைக்கிறான். பிள்ளையும் பிறந்தது, மரித்தும் போயிற்று. அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நாத்தான் வந்து அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டின பொழுது உணர்வடைகிறான், கதறுகிறான். அவன் பாவத்தை மன்னிக்கும்படியாக கதறுகிறான். சரி, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே கதறுகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, 11ஆம் வசனத்துக்கு வரலாம். சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். தாவீது எப்படி கதறுகிறார்? அப்படிதான் கதறுகிறார். உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிட வேண்டாம், பரிசுத்த ஆவியான என்னிடத்திலிருந்து எடுத்து விடவும் வேண்டாம். தாவீதுக்கு என்ன அனுபவம் உண்டு? என்ன அனுபவம் இருக்கு? சவுல் பட்ட பாடு அனுபவம் இருக்கு. ஏன் சொன்னா, தாவீது தான் போய் என்ன வாசித்தாரு? அந்த சுரமண்டலத்தை வாசித்தார். சவுல் சுகமாகிறதுக்கு. சவுலை வந்து பொல்லாத ஆவிகள் தொந்தரவு பண்ணிச்சு. ஏன் சொன்னா, ஆவியானவர் சவுலை விட்டு விலகின உடனே பொல்லாத ஆவிகள் வந்து அவனை தொந்தரவு பண்ணிச்சு. அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லாம விட்டேன். நீங்க ஆவியானவராலே ஆளுகை செய்யப்படவில்லை என்று சொன்னால் நீங்க யாராலே ஆளுகை செய்யப்படுவீங்க? எதற்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்களோ அதாலே ஆளுகை செய்யப்படுவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிசாசு உங்களை பொசஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் எதற்கு கீழ்ப்படிந்து வந்தீர்களோ அதாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆளுகை செய்யப்படுவீர்கள். ஆண்டு சொல்ல, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். சவுலுடைய மனதிலே கோபம், வெறி அதெல்லாம் இருந்தது. அதனால தான் ஆசாரியர்கள் கூட 80 ஆசாரியர்களை கொலை செய்கிறான். சொந்த மருமகனாக இருந்த தாவீதை கொலை செய்ய பார்க்கிறான். சாமுவேலே பயப்படுகிறான், சவுல் என்னை கொலை செய்து விடுவானே என்று சொல்லி. அவ்வளவு மோசமான ஒரு மனுஷனாக அவன் மாறி போனான். காரணம், இவ்வளவு நாள் ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து அவனை வேறொரு மனுஷனாக மாற்றி அவனுக்கு வேறொரு இருதயத்தை கொடுத்து அந்த பணியை அழகாய் நிறைவேற்றக்கூடிய பலனை கொடுத்து சில காரியங்களை செய்து வந்தான். ஆனால் ஆண்டுடைய ஆலோசனையை விட்டு அவன் விலகின பொழுது வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரால் வரவிடப்பட்ட வேறொரு ஆவி. அப்ப கர்த்தர்ட்ட பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், பொல்லாத ஆவிகள் இருக்குதோ? யோசித்து பாருங்களேன். இல்லை, ஆண்டவர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவர் எதையும் பொல்லாத ஆவியை உங்கள்கிட்ட அனுப்புறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்ப வேறொரு கோணத்தில் நம்ம அதை பார்த்தோம் சொன்னா, இவ்வளவு நாள் பிசாசு நம்ம பக்கத்திலே வராது காரணம் என்ன சொல்லுங்களேன்? உங்களுக்குள்ள யார் இருந்தா? ஆவியானவர். அவர் தான் உங்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பாக இருந்தார். யாரையும் உங்கள் பக்கத்திலே வரப்படல. பரிசுத்த ஆவியானவர் பிசாசு மட்டும் வரவிடாமல்ல, வேதத்தை தெசலோனிக்க நிருபத்தில் வாசித்தீங்கன்னா தடை செய்கிற நீக்கப்படும் மட்டும் பொல்லாங்கன் வரமாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்தி கிறிஸ்துவே இந்த பூமிக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே பிசாசு உங்களை நெருங்க முடியாமல் இருக்கிறது. ஆனா ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படியலன்னு சொன்னா யாருக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிய ஆரம்பிப்பீங்க? உங்களுடைய சொந்த சிந்தைக்கும், பிசாசின் ஆலோசனைகளுக்கும், நண்பர்களின் ஆலோசனைகளுக்கும். தேவனுடைய ஆலோசனை அல்லாத எல்லாமே என்ன ஆலோசனை தான்? பொல்லாத ஆலோசனைகள். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கும், ஓவர் ரூல் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே நாம கெட்டு போவோம். சவுலுடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. அப்ப தாவீது அதை அறிந்தபடினால் தான் சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன பண்ணிடாதீங்க, நீங்க என்னை விட்டு விலகிறாதீங்க அப்படின்னு சொல்லுகிறான். கதறுகிறான், பயப்படுகிறான், என்ன தள்ளிராதீங்க, சவுலை தள்ளின மாதிரி என்ன தள்ளிராதீங்க, சவுலை விட்டு விலகின மாதிரி என்ன விட்டு விலகிறாதீங்க என்று சொல்லுகிறான். சரி, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது 12ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை தாவீது சொல்கிறான். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்ய. அப்ப தாவீது இழந்து போனது இன்னொன்னு என்ன?
இன்னும் ஆவியானவர் வந்துட்டு விலகல, சிங்காசனத்தையும் அவன் இழக்கவும் இல்லை. ஆனா ஒன்றை இழந்து விட்டான். ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி இழந்துட்டான். என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு அதை இழந்து விட்டான். எது அது? ரட்சணியத்தின் சந்தோஷம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க. நிறைய நேரத்தில் அந்த சந்தோஷம் நம்மகிட்ட கிடையவே கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்ட புதிய மனிதர்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம் சொன்னா அதனுடைய சந்தோஷம் வேறு. தேவனுக்கு கீழ்ப்படிய 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 அதில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டு வேறு ஒரு சந்தோஷம் உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டு கீழ்ப்படியாமல் போகும் பொழுதுதான் மறுபடியும் பழைய துக்கங்கள் நம்மை நிரப்புகிறது. அப்ப ரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்தான். சிலருக்கு பிரயோஜனமா இருக்க ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அடிக்கடி எடுத்து வாசிக்கிற வசனம் தான் 32ஆம் சங்கீதம். எப்படி வேதனைப்பட்டா என்பதை பாருங்க. உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் நீங்க பாவத்தை மறைத்து வைத்து அதை அறிக்கை செய்யாமல் பாவத்தோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் உங்க நிலைமை இதுதான். ஆலயத்துக்கு வரலாம், அப்பத்தில் பங்கெடுக்கலாம், ஸ்தோத்திரம் செலுத்தலாம், அநேக ஊழியங்களில் பங்கெடுக்கலாம். ஆனால் உள்ளான நிலைமை என்னவா இருக்குன்னு சொன்னா சந்தோஷமற்ற ஒரு பரிதாபமான நிலைமை. தாவீது எப்படி இருந்தான்? 1 வருஷம் மறைத்து வைத்த நிலைமை. அவன் ராஜா தான், அவனை கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவன் சொல்லுகிறான் 3ஆம் வசனம் 32ஆம் அதிகாரம் சங்கீதம் 32:3, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. சரியா? வாழ்க்கையில் அவன் மறைச்சி வச்ச வரைக்கும் அவன் எலும்பு முதற்கொண்டு என்ன ஆயிடுச்சு? ட்ரை ஆயிடுச்சு. 4ஆவது வசனம், இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. ஒரு வறட்சியான வாழ்க்கைக்குள்ளே போகிறான். சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறான். 5ஆம் வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அப்பதான் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறா. அவனுக்கு சந்தோஷம் திரும்பவும் வருகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. ஆவியான நமக்குள்ளே வருகிறா. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வரலாம். புதிய ஏற்பாட்டில் நாம் பாவம் செய்த உடனே ஆவியான நம்மை விட்டு விலகி விடுவாரா அப்படின்னா இல்லை. ஏன் சொன்னா ஆவியான நமக்கு கொடுக்கப்படும் பொழுதே ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஏசாமி இந்த பூமியில வந்தார். சீஷர்களோடு கூட எத்தனை வருஷம் இருந்தார்? 3 வருஷம் தான் இருந்தார். போகிறேன்னு சொன்ன உடனே துக்கமாயி போச்சு. அப்பதான் ஆண்டு சொல்கிறார், இல்ல நான் வேண்டிக் கொள்வேன், வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார், அவர் என்றென்றைக்கு உங்களோடனே கூட இருப்பார். 1 யோவான்ல வாஸ்தவமே அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கிறது என்றும் வாஸ்தவம். ஆவியார் நமக்குள்ளே வந்து அவர் ஒரு பொழுது நம்மை விட்டு நீங்க போகிறது இல்லை, அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்க போகிறார். ஆனால் விசுவாசி ஆண்டுடைய சத்தத்துக்கு ஆவியான சத்தத்தை கீழ்ப்படியாமல் தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அநேகருக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் எடுத்து காட்டுகிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக தான் வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம். அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சொல்கிறார். துக்கப்படுத்த வேண்டாம். மேல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்துல 25ல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். 26ல எரிச்சல் தனியே கடவுன்னு சொல்லுகிறார். 27ல பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் சொல்லுகிறார். 28ல பார்த்தீங்கன்னா திருடுகிறவனின் திருடாமல் சொல்லுகிறார். 29ல கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலே புறப்படக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற அவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சவுலை பத்தி வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்? மனஸ்தாபப்பட்டு ரொம்ப துக்கப்பட்டார் ஆண்டவர். அவனை பற்றியும் தேவன் துக்கப்பட்டார். நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மை பற்றி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? துக்கப்படுவார். தெசலோனிக்கேயர் நிருபத்துக்கெல்லாம் 5வது அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. நிறைய வசனம் எடுத்து காண்பிக்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் மறைந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனம். 282வது பக்கம். 282 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொல்கிறார். இந்த அவித்து போடுறது நமக்கு ரொம்ப வேற அவிக்கிறதா நமக்கு தெரியும். ஆனால் அவித்து போடுதல்னு சொன்னால் அணைத்து போடுதல்.
தீயை அவிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, நெருப்பு அவிச்சிருன்னு சொல்லுவாங்க. அதை அணைத்து போட்டு விடு, ஆவியை அவித்து போடாதிருங்கள். அங்க என்ன வாஸ்தவம்? துக்கப்படுத்தாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன பட்டு வாசிக்கிறோம்? அவித்து போடாதிருங்கள். அப்ப ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் மாம்சத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால், முதலாவது ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? துக்கப்படுகிறார். ஒரு விசுவாசி தொடர்ந்து ஆவியாண்டு கீழ்ப்படியாமல் தன் மாம்சத்தின் விருப்பத்தின்படியே நடந்து கொண்டு வருவான் என்று சொன்னால், ஆவியானவர் அவித்து போடப்படுகிறார். உள்ளதாங்க இருக்கிறாரு, அவர் விட்டு போக மாட்டார், உள்ளேதான் இருக்கிறார். ஆனால் அவர் செயல்பட முடியாதபடிக்கு ஆகி போனார். எதற்காக உள்ளே வந்தார்? அந்த காரியத்தை அவரால் செய்ய முடியாமல் போயிற்று. எதற்காக உங்களை அபிஷேகம் பண்ணினார்? அந்த காரியத்தை அவரால் செயல்படுத்த முடியவில்லை. துக்கத்தோடு கூட செயல்பட முடியாதவராக உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. எவ்வளவு துக்ககரமான காரியம்! நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சவுல் சிங்காசனத்தில் தான் 40 ஆண்டுகள் அமர்ந்திருந்தான். ஆனால் ஜனங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு யாரு ராஜா இல்லை, சவுல் ராஜா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆவியான சவுலை விட்டு நீங்கினார் என்பது ஜனங்களுக்கும் தெரிந்து விட்டது. அப்ப தாவீது தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார். தாவீது தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் என்பதையும் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், சவுல் அல்ல என்பதை. பாருங்களேன், சிங்காசனம் இருந்தது உண்மைதான், விசுவாசி என்ற லேபிள் நம்மளுக்கு இருக்கிறது உண்மைதான். இன்றைக்கும் ஆலயத்துக்கு வருகிறார், இந்த சபை மெம்பர் இவர்தான், இந்த சபையில ஒரு பதவியிலும் இருக்கிறார், இந்த சபையில ஆக்டிவா கூட இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட யார் செயல்பட முடியவில்லை. அவர் மூலமாக பரிசுத்த ஆவியான செயல்பட முடியாதவர்கள். சவுலை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பூமியில. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் இருக்கிறது, ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இல்லை, ஆரம்பத்திலே தேவன் உங்கள் மூலமாய் செயல்பட்ட செயல்பாடுகளும் இன்றைக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் சவுலை போலதான் பரிதாபமான ஒரு வாழ்க்கை. தேவன் அதற்காகவா நம்மை தெரிந்து கொண்டார்? அதற்காகவா அபிஷேகம் பண்ணினார்? அதற்காகவா நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆவியின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவத்தில் கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு போதித்தரலாம். அங்கே சங்கீதக்காரன் கேட்கிற ஒரு காரியம்னா, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதித்தரலாம், உம்முடைய பாதைகளை எனக்கு காட்டும் என்று சொல்லுகிறான். அதே போல ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிற வழியில், ஆண்டவரே என்னுடைய சித்தப்படி நான் செயல்படாமல் உம்முடைய விருப்பத்தின்படி செயல்பட எனக்கு உதவி தாரும் என்று சொல்லி கேட்டு தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதனால்தான் வேத புஸ்தகமானது எல்லா பகுதியிலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பல முறை கேட்டாலும் கூட அதை கவனமாய் கேட்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன, நம்மிடத்திலே காணப்படுகிற குறைபாடுகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு ஆண்டு கீழ்ப்படிவோம் என்று சொன்னான். அது அற்புதமான ஒரு காரியம். அப்படி இல்லை என்று சொன்னான், சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், கடைசியில அவனுடைய தேவனால் அனுமதிக்கப்பட்ட அசுத்தாவி, வரப்பிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அவனுடைய வாழ்க்கை கலங்கி போன ஒரு நிலைமை தான். எது நம்மை கலங்கடிக்கிறது? எதை மேன்மை என்று சொல்லி எண்ணி தேவனுடைய வசனத்தை ஒதுக்கினோமோ அது நம்மை கலங்கடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது காரணம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்ல, இந்த பூமியிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. கர்த்தருடைய ஜெபத்திலே ஒரு காரியம் இருக்கிறது, பரலோகத்திலும் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக. யார் செய்வ போகிறது? யார் செய்வது? நாம் தான் செய்ய வேண்டும். அந்த ஜெபமே அதுதான். பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொன்னான். ஆண்டவரே நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். பரலோகத்திலே தேவதூதர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள், இந்த பூமியிலே உம்முடைய திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னான். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நான் இதை படித்துக் கொண்டிருந்த பொழுது யோசித்த ஒரு காரியம் என்ன சொன்னா, ஒருவேளை சவுல் கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாக இருந்திருந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை தாவீதுன்னு ஒரு மனுஷனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாதோ? தெரியவில்லை. தாவீதின் குமாரன் வந்தாக வேண்டும், தெரியவில்லை. ஆனால் சவுலுக்கென்று தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருந்தார். தேவன் சவுலுக்காக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருப்பான். ஆனால் அந்த வாழ்க்கை எவ்வளவு வீணாய் போச்சு பாருங்களேன். அருமையான மகனை பெற்றெடுத்திருந்தான் யோனத்தான், ரொம்ப அருமையான ஒரு மகன். அவனுக்கு கூட சிங்காசனம் கிடைக்காமல் போய்விட்டது. இவன் சாகும் பொழுது அவனும் செத்து போகிறான் யுத்தத்தில். அவனுடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமாக தோற்று போன நிலைமையிலே முடிந்தது.
அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய வார்த்தையை அவன் தள்ளிவிட்டான். அவன் கீழ்ப்படிந்தான், உண்மைதான். கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிட்டு முழுமையும் கீழ்ப்படிந்ததாக பேசிக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கிறதா? யோசித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தலாம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, சவுலை விட நாங்கள் மேலானவர்கள் அல்ல. ஆனால் சவுலின் வாழ்க்கையை எங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுத்திருக்கிறேன். கழுதையை தேடிக்கொண்டு வந்த அவனுக்கு சிங்காசனம் கிடைத்தது. இந்த எங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் ஆண்டவரே. எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம். ஆனால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட பேசுகிறார் அனுதினமும். எத்தனை பெரிதான ஸ்லாக்கியம்! அப்பா, பிதாவென்று சொல்லி கூப்பிடத்தக்கதான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனால் இவை எல்லாவற்றையும் பெற்றிருந்தோம். எங்களுக்காக நீர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்திருந்தோம். உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியார்களாய் கடந்து போவோம் என்று சொன்னால் ஆண்டவரே, அது எங்களுடைய வாழ்க்கை நடவாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே, வாலிபர்களுக்காய், பெரியவர்களுக்காய், சிறியவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தின்படி இந்த பூமியிலே நடக்க கிருபை தார். அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிற மக்களாய் காணப்பட கிருபை தார். அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்களே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை தார். வேறொருவன் பறித்து கொண்டு போய் விடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். ஆம் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தானே எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர், பிரித்தெடுத்திருக்கிறீர். அதை புரிந்து கொள்ள கிருபை தார். வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதி. இந்த வார்த்தைகள் மனதின் ஆழத்திலே தங்கியிருக்கட்டும். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும், ஆசீர்வதி. எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.